நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 10 தொகுதி தேமுதிக கொடுத்துருக்கக்கூடாதுங்க. அது பெரிய பிரச்சனைங்க. ஒரு பக்கம் நெகட்டிவா அப்படி சொல்றாங்க. இல்லைங்க, அந்த 10 கொடுத்தது தான் 200+ சாத்தியமாக்கும் அப்படின்னு டிஎம்கே சைடுல தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 தொகுதிகள் பாசிட்டிவா, நெகட்டிவா நிறைய டேட்டாக்கள் இருக்கு. வழக்கம் போல இந்த டைரிய கையில எடுத்துட்டேன். அதே நேரத்துல கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் நாங்க ஆதரவு மட்டும் கொடுக்குறோம். நாங்க தேர்தல்ல போட்டி போடல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது அறிவாலயத்துக்கு ஷாக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லைங்க, இது ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஸ்டாலினுடைய இந்த சமகால இந்த கூட்டணி சம்பந்தமான நகர்வுகள் ஸ்மார்ட் மூவா இல்ல சொதப்பல்கள் ஏற்படுதா? அதாவது கொஞ்சம் சேதாரத்தை சந்திக்க போறாரா? நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரேமலதாவுக்கு ஜாக்பாட், தேமுதிகவுக்கு 10, ஸ்டாலின் போடும் லாப கணக்கு. ஏறக்குறைய திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முழுமையடைஞ்சிருக்குங்க. 175 தொகுதிகளில் திமுக போட்டியிடுது. உதயசூரியன் சின்னம். மீதி இருக்கக்கூடிய 59 தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் போட்டிடுறாங்க. இதில் தான் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. இதை ஒட்டி தான் பெரிய விவாதமே ஓடிக்கொண்டிருக்கு. ஆனாலும் இந்த 10 200+ நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க திமுகவினர். சரி, முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் போடுகின்ற அந்த லாப கணக்கு என்ன? தேமுதிகவுக்கு 234 தொகுதிகள்லையும் வாக்குகள் இருக்குங்க. பெரிய வாக்கு வங்கின்னு சொல்ல முடியலனாலும் 2000 வாக்குகளுக்கு குறைவில்லாமல் அங்கேருந்து கிடைக்கும். இதனால் ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறாரா கூட்டணி கட்சியினருக்கு அப்படின்னு சொல்கிறத விட திமுகவுக்கு கிடைக்கின்ற எம்எல்ஏக்கள் மிஸ் ஆகாமல் இந்த வாக்குகள் காப்பாற்றும். அதாவது பல தொகுதிகளில் போன தேர்தலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 வாக்குகளுக்கு குறைவாக 8 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. 500 வாக்குகளுக்கு குறைவாக 3 தொகுதிகள். 5000 வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 25 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 வாக்குகளால் திமுக ஆட்சி பொறுப்பை இழந்துடக்கூடாது, 200+ஐ இழந்துடக்கூடாது. இதுதான் முதலாவதான கணக்கு. இரண்டாவதாக மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த். அவருக்குன்னு இன்னமும் கிராமப்புறங்களில் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருடைய மறைவு, அந்த அனுதாபம் எல்லா பக்கமும் திமுகவுக்கு பாசிட்டிவாக அமையும். பரப்புரையில் விஜயகாந்த் அவருடைய படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கும். ஐயோ, கேப்டனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவர் இல்லையே, அவர் இருந்திருந்தா அப்படிங்கிற அந்த ஒரு டாக் இருக்குல்ல, இது எல்லாமே திமுகவுக்கான ஸ்கோரிங் பாயிண்டாக வாக்குகளாக வந்து சேரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. மூன்றாவதாக எதிர்கூட்டணி பலகீனம் அடைஞ்சிருக்கு. தேமுதிக போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அவங்க அந்த கூட்டணியில் இல்லை, ஆளும் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இப்போ எதிர்கட்சியோடைய கூட்டணி பலகீனமாக இருக்குது. இப்போ தேமுதிக மாதிரியான கட்சிகள் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக ஆளும் திமுக சரியில்லை அப்படின்னு அட்டாக் பண்ணால் இயல்பாகவே ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு இதெல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு இன்னும் நெகட்டிவாக மாறி இருக்கும். அதெல்லாம் தடுத்து எதிர்கட்சியை பலகீனப்படுத்துகிற மாதிரி முக்கிய கட்சிகளை திமுக பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. நான்காவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிகவினருடைய அந்த தீவிரமான பரப்புரை. அதாவதுங்க, ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல்வேறு தலைவர்கள் பரப்புரை செய்கிறாங்க, கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள். இதில் புதுசாக இவங்களும் இறங்கி சிறப்புகளை எடுத்து சொல்கிறது, அதே நேரத்தில் அதிமுக சரியில்லை, பாஜக சரியில்லை அப்படின்னு இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அது ஊசலாடிட்டு இருக்கிற அந்த வாக்குகளையும் கூட அப்புறம் நியூட்ரல் ஓட்ஸையும் இந்த பக்கம் டிஎம்கேவுக்கான பாசிட்டிவ் ஓட்ஸாக மாற்றும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த மாஸ் பரப்புரை பட்டி தொட்டி எங்கும் 4-5 மண்டலத்திலையும் பிரிஞ்சு பரப்புரை செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் திரு வைகோ, இன்னொரு பக்கம் திரு தொழில் திருமாவளவன், அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா திரு பே சண்முகம் தோழர், இந்த சைடு பார்த்தோம்னா திரு வீரபாண்டியன் சிபிஐ தோழர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் திமுகவில் ஐக்கியமான முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் திரு ஜவாஹருல்லா, அப்புறம் இந்த பக்கம் கோமா தேக்கா, ஐயுஎம்எல்,
மாமக இப்படி பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் சூறாவளி பரப்புரை செய்கிறப்ப எப்படி ஒரு 20 தலைவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு 2-3 தலைவர்கள் தான் இருக்காங்க. அதிமுக, பாஜக, அப்புறம் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இந்த சைடு மேலும் வலுக்கூட்டும் அப்படின்னு பாசிட்டிவ் கணக்கு போடுறாங்க. 10க்கு 10 மைனஸ் கணக்குகளுடைய பட்டியல். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது பாசிட்டிவ் 5ன்னு நீங்கள் சொன்னால் 10க்கு 10 நெகட்டிவ் இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள். உள்ளுக்குள்ளார இருந்தும் குமுறல்கள் வருது. நம்மளும் சில டேட்டாக்களும் எடுத்தோம். இப்போ பட்டியலிட்டோம்னா முதலாவதாக தேமுதிகவுக்கு 10+1 கொடுத்தது. அதாவது இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு பேசுகிறப்பவே முன்கூட்டியே இந்த ஆண்டு கோட்டாவிலேயே ராஜ்யசபா சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதியாகுது. கூட்டணி திரு சுதீஷ் அவரு எம்பி ஆகிறாரு, மாநிலங்களவை எம்பி. தேமுதிக 21 ஆண்டுகள் கழித்து, அதாவது அந்த அவங்களுடைய வரலாற்றில் மாநிலங்களவை எம்பியாக ஆகிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உற்சாகத்தை கொடுத்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திமுக அப்படின்னு உணர்வுபூர்வமாக இன்னும் கூடுதலாக நெருங்குறாங்க. ஒரு பந்தம் ஏற்படுது. இது ஒரு வகையில் திமுகவுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் கூட ஏற்கனவே டிமாண்ட் பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கினதால தான் கூட்டணியை ஓகே பண்ணாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் கொடுத்துருக்கீங்க. அதாவது 10+1 டபுள் டிஜிட்டில் கொடுத்துருக்கீங்க. இது எந்த வகையில் இங்கே என்னங்க ஒரே அடியாக எடுத்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஒட்டி தான் இரண்டாவதாக, அதாவது பழைய பாட்டு ஒன்று வரும் தெரியுங்களா, ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவர் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு வந்து கவ்வி கொண்டு போனது என் கண்ணம்மா அப்படின்னு. ராகம் தப்பாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருள் சரியாக இருக்குங்க. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் இந்த கூட்டணியை வலுவாக மாற்றி வச்சு, அதாவது இந்த கூட்டணி உடையாமல் பலம் வாய்ந்த கூட்டணின்னு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு தூண்கள் போல தாங்கி நின்ற ஏனைய கூட்டணி கட்சியினருக்கு தொகுதிகளை குறைச்சி கொடுத்ததும், எதிர்பார்த்த தொகுதிகளையும் கொடுக்காமல் இருந்ததும், ஆனால் புதுசாக லேட்டஸ்ட்டாக இந்த ஜனவரிக்கு பின்னாடி கூட்டணியில் சேர்ந்தவங்க தேர்தல் நெருங்குறப்ப அவங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வாரி வழங்கியதும் ஏற்றுக்கவே முடியல. திமுக கூட்டணியில் 3வது பெரிய கட்சி அதிக தொகுதிகள் வாங்கினது. திமுக 175, காங்கிரஸ் 28, இப்போ டிஎம்டிகே 10. இதை ஏனைய கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. மதசார்பற்ற கூட்டணி, மதவாதத்துக்கு எதிராக வலுவான கூட்டணின்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்ட அதிருப்தி வெளிப்படுறத உணர முடியுது இந்த 2 நாட்களாக. மூன்றாவதாக, இந்த கூட்டணியில் முக்கியமாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகனுடைய பார்ட்டி, அவங்க கூட்டணியை விட்டு 2 நாளுக்கு முன்னாடி அதிரடியாக வெளியேறியிருக்காங்க. இதுவுமே வட மாவட்டங்களில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். நான்காவதாக, இப்போ அதுவே வேறொரு வடிவத்தில் வெளிப்பட்ட மாதிரி திரு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம், நாங்கள் போட்டியிடலை, ஆனால் நாங்கள் முழுமையாக திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட இது இன்னொரு வகையில் ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுதுங்க. அடுத்த செக்மெண்ட்ல அந்த பின்னணிகளை நம்ம சொல்றோம். சரி, இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறாத தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வாரி வழங்கியிருக்கீங்க என்கிற விமர்சனம். அதற்கடுத்து 0.50க்கு கீழே, இன்னும் குறிப்பாக துல்லியமாக சொல்லணும்னா 0.48% மட்டுமே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளா அப்படின்னு கேள்விகள் வருது. ஆனால் திமுக என்ன சொன்னாங்க, நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி 234 தொகுதிகள்லையும் அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லிஸ்ட்டு பார்த்தோம்னா சில உதாரணங்களை அடுக்கிறாங்க. அதாவது பலமான ஏரியாக்கள்னு சொல்லப்படுகின்ற தேமுதிகவுக்கு சொல்லப்படுகின்ற ஏரியாக்களில் கூட ரொம்ப குறைந்த வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா கள்ளக்குறிச்சி எடுத்துப்போமே, அங்கே 6571 வாக்குகள் தான் போன தேர்தலில் பெற்றாங்க. அதுக்கப்புறம் இவர் எடுத்துப்போம், முக்கியமானவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ விருகம்பாக்கம் தொகுதி திரு பி பார்த்தசாரதி, வெறும் 1585 வாக்குகள் மட்டும்தான் அவர் பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்து இது சேலம் மேற்கு அழகாபுரம் திரு மோகன்ராஜ்
அவர் எவ்வளோ முக்கியமானவர். சேலம் மாவட்டத்தில் அவருடைய செல்வாக்கெல்லாம் நல்லாவே தெரியும். தேமுதிகவில் மிக முக்கியமானவராக இன்று வரை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தளபதி போல இருக்கார் அழகாபுரம் திரு ஆர் மோகன்ராஜ். ஆனால் அவரே போன முறை சேலம் மேற்கில் 2307 வாக்குகளை மட்டும்தான் அவர் பெற்றாருங்க. அப்புறம் குமாரபாளையம் எடுத்துக்கிட்டோம்னா திரு KR சிவசுப்பிரமணியன் அவர் 1022 வாக்குகள் மட்டும்தான் குமாரபாளையத்தில் பெற்றிருக்காங்க. அங்கே வலுவான திரு தங்கமணி மாஜி அமைச்சர் அவருடைய கோட்டை அது. அப்புறம் இவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மட்டும் விருதாசலம் தொகுதியில் போன முறை 25,908 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 13.17%. அங்கேயுமே 862 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ பலமான ஏரியாக்கள்னு சொல்லப்படுகின்ற இடத்துல கூட இவங்க குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அப்போ இது எம்எல்ஏக்களாக எந்த அளவுக்கு மாறுவாங்க அப்படின்னு கேள்விகள் வருது. ஆனால் திமுக கூட்டணி பலம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வாக்கு, இது எல்லாமே நிச்சயமாக தேமுதிகவையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பும் அப்படின்னும் இவங்க நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க. சரி, இதற்கடுத்து 834 தொகுதிகள்லையும் சுமார் 2000 ஓட்டுகள் வரை தேமுதிகவுக்கு இருக்குங்க, அது யூஸ் ஆகும்னு டிஎம்கே சொல்கிறாங்க. ஆனால் சில தொகுதிகளில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளையே தேமுதிக பெற்றிருக்கு. அதாவது குமாரபாளையம் எடுத்துப்போமே, அங்கே நோட்டா 1342 வாக்குகள் பெற்றிருக்கு. ஆனால் டிஎம்டிகே தேமுதிக வெறும் 1022 வாக்குகள் தான் பெற்றிருக்கு. அப்போ 234 தொகுதிகளையும் வாக்கு வங்கி இருக்கிறவங்களோடு கூட்டணி வைக்கணும்னா நோட்டாவோட தாங்க கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நையாண்டியாக விமர்சிக்கிறாங்க. இதற்கடுத்து முக்கியமாக மொழி வழி சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் திமுக பக்கம் கொண்டு வருவதற்கும் தேமுதிக உதவும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் தேமுதிகவாலையும் இங்கே வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா கோவை மாவட்டத்தில் அங்கே அடர்த்தியாக தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, மதுரையில். ஸோ அந்த வாக்குகள் 10க்கு 10 போன முறை தோற்றுருக்கு இல்லையா திமுக, இப்போ தேமுதிகவால் அது திமுகவுக்கு பாசிட்டிவாக மாறலாம் அப்படின்லாம் கணக்கு போடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதாவது இங்கே திமுகவில் மாற்று மொழி பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகமாகவும் இருக்காங்க. அவர்களுடைய அதிகாரத்துவம் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ தாவாக்காலாம் அந்த விமர்சனங்களை திரு வேல்முருகன் பாட்டி முன் வைக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு தோதானவர்களுக்கு மட்டும் அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுடைய அரசியலால் தான் தேமுதிக உள்ள வந்து அதிக தொகுதிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் விமர்சிக்கப்படுது. சரி, இது எந்த வகையில் நெகட்டிவாக மாறும் திமுகவுக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த அரசியலுக்கான வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகள் திமுக கூட்டணி பக்கம் வந்து சேர வாய்ப்புகள் குறைவாகும். அது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அறுவடை செஞ்சுட்டு போகலாம். அதெல்லாம் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொன்னால் தொடங்கின காலத்திலேருந்து இப்போ வர சீராக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி. கட்சி அங்கீகாரத்தையும் பெற்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 8% மேலே அவங்க வாக்குகளையும் பெற்று இருக்காங்க. ஸோ தமிழ் தேசிய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சேராமல் போனால், ஏன்னா தமிழ் தேசியங்கிறது ஒரு அரசியல், முற்போக்கான ஒரு அரசியல், அந்த வாக்குகள் திமுக பக்கம் சேராமல் போகிறப்ப அவங்க சொல்கிற அதே கணக்கு தான். 100 இலையில் கூட ஒரு 1000 1500 ஓட்டு மிஸ் ஆகுதுன்னா அதில் கூட வெற்றி வாய்ப்பை இழக்கலாம் இல்லையா. ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் திமுக தாங்களும் குறைஞ்ச தொகுதிகளில் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போன முறை 173, இந்த முறை 175 தொகுதிகளில் திமுக போட்டியிடுது, பெருசாக குறைச்சிக்கல அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக சைடில் போன தடவை கூடுதலாக உதயசூரியன் சின்னம் போட்டியிட்டது களத்தில், இப்போ அதிலிருந்து நாங்கள் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு திமுக சைடில் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் தேமுதிக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன 2024 வலுவான வாக்குகளை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் சீராக வளர்ந்து இருக்கோம், எங்களுக்கான பேங்க் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 2024 3.21% தேமுதிக பெற்றிருக்கு.
2019 2.19% பெற்றிருக்கு. சில நேரங்களில் போன முறை வலுவான கூட்டணி 2021 இல்லை, அதனால தான் 0.48% அப்படின்னு சுருங்கினது. சரி, 2024 விருதுநகர் தொகுதி எடுத்துப்போமே, அங்கே திரு விஜய பிரபாகரன் கேப்டன் அவருடைய மகன் போட்டியிட்டாரு. வெறும் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் திரு மாணிக்கம் தாகூர் கிட்ட, காங்கிரஸ் கிட்ட. அதுலேயும் பார்த்தோம்னா அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் திருமங்கலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் 69,587, தேமுதிக 79,591, 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கூடுதலா. அருப்புக்கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் 49,381, தேமுதிக 61,659, 61,659. அப்போ இந்த 2 சட்டமன்ற தொகுதிகள்லையும் வெற்றி அடைஞ்ச மாதிரி தாங்க அர்த்தம். இப்போ எடுத்துப்போமே, காங்கிரஸ் தேமுதிக எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க. அப்போ முழுமையாக அந்த ஏரியாக்களில் வெற்றியை பெற முடியும் இல்லையா? அப்போ திமுக சொல்கின்ற அந்த 200+ அப்படிங்கிற கணக்கு இங்கே சாத்தியமாகுது இல்லையா அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்குள்ளார அடிமட்டத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தாமல் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பரப்புரையை முன்னெடுக்கிறப்ப அவங்களுடைய அந்த நெருக்கமான அன்பு, அந்யோன்யம், தோழமை அது தொண்டர்கள் வரை வெளிப்பட்டு களத்தில் பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. சரி, நம்ம இங்கேருந்து எம்என்எம் பக்கம் போவோம். எம்என்எம் நோ போட்டி ஒன்லி ஆதரவு, இது கடமையா இல்லை கைவிட்டு விட்டாரா கமல்? ஒரு பக்கம் தேமுதிகவுக்கு 10+1, இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம் நாங்கள் இந்த முறை திமுகவுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்குறோம், எல்லா பக்கமும் இறங்கி பரப்புரை செய்கிறோம், நாங்கள் போட்டி போடலை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன்க. இதுதாங்க பெரிய ஷாக்கு. திமுகவுக்கு இல்லைங்க, மக்கள் நீதி மையம் கட்சியினருக்கு. ஏன்னா இது மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு சூழ்நிலையை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு தியாகம் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக கமல் அவர் சொல்கிறாரு, இது தியாகம் அல்ல, என்னுடைய கடமை, மத சார்பற்ற கூட்டணி வெல்லணும், மதவாதம் வெற்றி பெறக்கூடாது, அதற்கு எதிராக எங்களுடைய கடமை இது அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. இந்த பக்கம் உடனடியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர், இது மறக்கவே முடியாத ஒன்று அப்படின்னு அவர் உருக்கமாக தியாகம் அப்படின்லாம் அவரும் பதிவிட்டிருக்காரு. ஆனால் மாநில கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் ரொம்பவே அப்செட்டு. சரி, என்னங்க நடந்தது அப்படின்னு நம்ம விசாரித்தோம். தொடக்கத்தில் இருந்தே டபுள் டிஜிட்டில் தொகுதிகள் வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல கணிசமான தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்குள்ளார புதிய கட்சிகள்லாம் வந்தாங்க, தேமுதிக வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எங்களுடைய தலைவரும் திரு கமல்ஹாசனும் இங்கே மீட்டிங்லாம் போட்டு நடக்கிற விஷயங்கள் சொன்னார். எங்களுடைய ஆலோசனைகளும் எங்களுடைய கருத்துக்களையும் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதில் நல்ல மரியாதை மிகுந்த தொகுதிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவரும் உத்தரவாதமும் கொடுத்திருந்தாரு. ஃபைனலாக பார்த்தோம்னா இப்போ நடந்த பேச்சுவார்த்தைகளில் அவங்க ஒரு தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 தொகுதிகள்லையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை. ஆனால் எங்களுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியை சார்ந்த 2 பேர் சட்டமன்றத்துக்கு போகிறத விட கட்சி சட்டமன்றத்துக்குள்ளார அங்கீகாரத்தை பெறணும். அதாவது டார்ச் லைட்டு எங்களுடைய தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டி போடுவோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தார். அதை எங்களுடைய மீட்டிங்லேயும் தெரிவிச்சிட்டு இருந்தார். அதையே தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர்கிட்டையும் தெரிவிச்சிட்டு இருந்தார். ஆனால் திமுக சைடில் விடாப்பிடியாக ஏற்கனவே இதுக்கு முந்தைய கால வரலாறுல திமுக சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் பலர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மதிமுக கூட முக்கியமானவர்கள் அவங்களுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க, கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் தலைவர் கமல்ஹாசன் டார்ச் லைட் தனி சின்னத்தில் உறுதியாக இருந்தார். 2 சைடும் விட அப்படியாக இருந்ததால் அட்லாஸ்ட்டு ஓகே, பாஜகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக வந்துடக்கூடாது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம், ஆதரவு மட்டும் தரோம். எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, போன தேர்தல்லையே இந்த கூட்டணி வெற்றி அடையணும் அப்படின்னு நாங்கள் சீட் கேட்கல, அதனாலேயும் 40க்கு 40 வெற்றி அடைஞ்சாங்க திமுக கூட்டணி.
ஏன்னா இவங்க சொல்ற அதேபடி தான் 234 தொகுதிகள்லையும் எங்களுடைய தலைவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. நாங்க சாதாரணமாலாம் இல்ல. எங்களுக்கும் நல்ல வாக்கு வங்கி இருக்கு. இப்ப பார்த்தோம்னா கடந்த 2019லயே பார்த்தோம்னா 3.72% ஓட்டு வாங்கியிருக்கோம். 2021ல 2.6% அளவுல வாக்குகள் பெற்றிருக்கோம். அதுல சென்னை சுற்றுவட்டார பகுதியிலேயே பல்வேறு தொகுதிகள்ல கணிசமான வாக்குகள பெற்றிருக்கோம். மதுரவாயல் ஆகட்டும், இந்த பக்கம் வேளச்சேரி ஆகட்டும், சைதாப்பேட்டை ஆகட்டும், பல தொகுதிகள் இது வடசென்னையிலேயாகட்டும், இன்னொரு பக்கம் கோவையில நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் எங்களுடைய தலைவர். இப்படி மிக முக்கியமான ஒரு பார்ட்டிக்கு தனி சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க மக்கள் நீதி மைய முக்கியமான நிர்வாகிகள். ஸோ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சுற்றி சுற்றி பரபரப்புகள் தாங்க. தேர்தல் பரப்புரை காலத்தில் இந்த பரபரப்புகள் அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. பார்க்கலாம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.